இதுவரைக்கும் நான் பெண்ணை பத்தி நிறையவே பேசிட்டோம். ஆனா பையன் கென்டனை பத்தி ரொம்ப கம்மியா பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா யார் இந்த கென்டன் சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கென்டன்ங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா பென்னோட பையன் தான். என்னடா சொல்ற, பென்கே 17 வயசு தான் ஆகுது, அவனுக்கு பையனான்னு கேட்காதீங்க. பென் 10,000 பையன் தான் நம்ம கென்டன். இவர் நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா பென் கிளாசிக்ல கென்டன்ங்கிற ஃபில்லர் எபிசோட் தான் பார்த்திருப்பீங்க. அந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் அவருக்கு பர்த்டே இருந்திருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா பென் 10K பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டோடைப் ஆம்பிட்டிஸ் கொடுத்திருப்பாரு. அதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய வேலை பார்த்திருப்பான். லெவின் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆக்கி இருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கெவின் லவுண்டோசன் வந்திருப்பான். அவரோட தான் பெரிய சண்டையா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கென்டன் எங்கேயும் பார்த்திருக்க மாட்டோம். அதாவது கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு எபிசோட் மட்டும் தான் கென்டனை பார்த்திருப்போம். கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த எபிசோட தான் கடைசி பென் 10,000 பார்த்திருப்போம். அதோட ஏலியன் ஃபோர்ஸ்லயும் சரி, அல்டிமேட் ஏலியன் சரி, கென்டன் பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அல்டிமேட் ஏலியன் பொறுத்த வரைக்கும் பென் 10,000 பார்த்திருப்போம். அதாவது கிளாசிக்ல இருக்கிற அந்த கென்டன்ங்கிற எபிசோட் பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கு. நம்ம பென்னுக்கும் நம்ம கெவினுக்கும், அதாவது கென்டனுக்கும் அந்த குட்டிக்கு லெவனுக்கும், அதாவது பாத்தீங்கன்னா லெவினோட அம்மாவும் சரி, கென்டனோட அம்மாவும் சரி, அந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒற்றுமையில் வேற்றுமை இதான் நான் கண்டுபிடிச்சது. ஒரு ரைட் விடுங்க, தேவையில்லை, கட் பண்ணிடலாமா? இல்லை இருந்துட்டு போடணும், வீடியோ தான் இருக்கும். விடுங்க மக்களே. அதாவது பற்றி வச்சுக்கோங்க, கென்டன் நீங்கள் அதுக்கப்புறம் தான் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நாமினேஷனில் தான் பார்த்தீங்கன்னா கென்டன் தான் பார்த்துருப்பீங்க. கென்டன் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸ்பேனர் பார்த்துருப்பீங்க. அதாவது நான் பென் எப்போலாம் டைம் ட்ராவல் பண்ணுறாரோ அப்போனா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அம்மா வரும். பிரைம் பென் எப்போ பென் 10K பார்க்குறாரோ, பென் 10K எப்போ பிரைம் பண்ண பார்க்குறாரோ, ரெண்டுமே ஒன்று தானே. அதாவது எப்போ இவங்க 2 பேரும் பார்த்துக்கிறாங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா பென் பிரைமோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பென் திரும்ப அல்டிமேட் பென் பென் 10K பார்த்திருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா டைம் லைன் சேஞ்ச் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நாமினேஷன்ல நீங்க பயோமெட்ரிக்ஸ் வச்சிருக்கிற பென் 10K பார்த்திருப்பீங்க. அவருக்கும் காய் கிரீனுக்கும் பிறந்தவன் தான் நம்ம கென்டனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைன் பொறுத்த வரைக்கும் பென் 10,000 நாமினேஷன் கொடுத்திருக்க மாட்டாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டோடைப் ஆம்பிட்டிஸ் அழிஞ்சிருக்கும், அதுவும் தான் கொடுத்திருக்க மாட்டாரு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லா கிரியேட் பண்ணப்பட்ட ஆம்பிட்டிஸ் மட்டும் தான் நம்ம பென் 10,000 கையில தான் இருந்திருக்கும். அதுதான் வேணும்னு சொல்லிட்டு கென்டன் சுத்தி இருந்திருப்பான். ஆனால் பென் 10K கொடுத்திருக்க மாட்டாரு. அந்த கேப் நான் நேரப்பறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேரடாக்ஸ் குறுக்கால நான் உனக்கு பவர் தரப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் கேஜெட் நம்ம கென் கிட்ட கொடுத்துருப்பாரு. அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கென்டன் ஸ்பேனர்னு சொல்லிட்டு ஒரு அவதாரத்தை எடுக்கிறாரு. இந்த ஸ்பேனருங்கிற கேரக்டர் நீங்கள் இப்போ நாமினேஷன் புரியாத புதிராக பார்த்துருப்பீங்க. அப்புறம் கடைசிலாம் சொல்லியிருப்பாங்க இது கென்டன் தான் சொல்லிட்டு. அதாவது இந்த கென்டன்ங்கிறது தான் நம்ம ஸ்பேனருங்கிறது பார்த்தீங்கன்னா பிரைம் பெனுக்கு தான் கடைசி வரைக்கும் தான் தெரிஞ்சிருக்காது. கடைசி வரைக்கும் தான் ஜிம்மின்னு சொல்லிட்டு மாதிரி நடிச்சிருந்திருப்பாங்க. ஆனால் ஜிம்மி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கென்டன் கிடையாது, ஒரு புரியாத புதிராக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் பார்க்குறவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது நம்ம கென்டன், அதாவது ஸ்பேனரோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர்லேருந்து ஏதாச்சும் ஒரு இனிமே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆனிமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கு வந்துடும், அவனை பிடிச்சி போய் கொடுக்குறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பந்து மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்லேருந்து, அதாவது பாஸ்ட்லேருந்து ஃபியூச்சருக்கு வந்து எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைம் ட்ராவல் விஷயத்தை தான் பண்ணிட்டு இருப்பாரு ப்ரொஃபசர் பேரடாக்ஸோட உதவியால. அதாவது இது எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, ஏன்னா இது நடந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். அதனால தான் பேரடாக்ஸ் பண்ணியிருப்பாரு இந்த மாதிரி. அதான் ஸ்பேனர் பண்ற எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா டைம் லைன் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பெரிய கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம பென் 10,000 தான் தெரிய வரும் கென்டன் தான் ஸ்பேனர்னு சொல்லிட்டு. அதாவது பல வருஷமா நம்ம ஸ்பேனர் தான் கென்டன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் பெனுக்கும் தெரியாது. அதாவது இந்த 17 வயசு பெனுக்கும் தான் தெரியாது. அதுக்கப்புறம் தான் பயோமெட்ரிக்ஸ் வச்சிருப்பா அந்த பெண் ஒரு 35 30 40 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம பென்னுக்கே தெரியும் நம்ம கென்டன் தான் ஸ்பேனர்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாக்காக டைம் ட்ராவல்லாம் பண்ணி பல உதவி செஞ்சு அவனும் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸை காப்பாற்றுறதுக்கு ஒரு காரணமாக தானே இருந்திருக்கான். நீங்கள் மட்டும் பென் யூனிவர்ஸை அனிமேஷன் மொக்கையா இருக்கு என்னடா இருக்க போகுதுன்னு சொல்லி ஒதுக்கியிருந்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச தப்பு பெரிய தப்பு. அதை யாராலையும் மன்னிக்கவே முடியாது. பென் நாமினேஷன்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல்சமான ஒரு பென் சிக்ஷன் நீங்கள் பார்க்கவே முடியாது. பக்காவாக இருக்குங்க. அதை போய் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா தப்புங்க. அதில் தான் எல்லாமே மட்டும் இருக்கும். உங்களுக்கு தேவையான பதில்கள் எல்லாமே அதெல்லாம் மட்டும் இருக்கும். பார்க்காட்டி போய் பாருங்கள். கிட்டத்தட்ட 8 சீசன் பார்த்தீங்கன்னா பங்கமாக மட்டும் இருக்கும். ஓகே, எதையை பற்றி எதையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கென்டன் ஸ்பேனர் சுற்றி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கென்டனும் சுற்றி இருந்திருப்பாரு. இது வரைக்கும் நம்ம பென் சீரிஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கென்டன் பார்த்துருக்கோம். ஒரு கென்டன் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு என்ன ஆனாரு ஏதானாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஏன்னா டைம் லைன் மாறி போனதுனால அந்த பென்னோட கதையை நம்ம கண்டினியூ பண்ணி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேனரா இருக்கிற கென்டன் பார்த்துருப்போம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பென் 10K தெரிஞ்சிருக்கும் ஸ்பேனர் தான் கென்டன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வேளை பயோமெட்ரிக்ஸ் வச்சிருக்கிற பென் 10 பார்த்தீங்கன்னா கென்டனுக்கு நாமினேஷன் கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கென்டன் பார்த்தீங்கன்னா கென்டனா மாறி இருக்கலாம். அதாவது ஸ்பேனரா விட்டுட்டு அவரும் பார்த்தீங்கன்னா பென் மாதிரி ஒரு ஹீரோ மாறி இருக்கலாம். என்ன வேணா நடந்திருக்கலாம். இதனால பார்த்தா நமக்கு அடுத்த சீரிஸ் தான் தெரியும். ஆனால் சீரிஸ் வரப்போதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரீபூட் பண்ணிட்டு இப்போ காமிக்கும் தான் புதுசாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கென்டன கதையை இதோட மறந்துட வேண்டியதான். கென்டனுக்கு வேணா நான் ஃபேன் மேடம் ஒரு கதை ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், வேணா சொல்லுங்க, வீடியோவை போடுவோம்.
ஓகே மக்களே, இதுதான் வந்து நம்ம கிண்டனோட கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சா பிடிக்கணும் சேனல் கீழே செவன் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்கோ. அப்புறம் கீழே சஜஷன் பண்ணிருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாரு, கிளிக் பண்ணி மக்களே. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனா கண்டிப்பா வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே மக்களே, இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சந்திக்கிறேன். பாய்.